ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வார்த்தையின்படியே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நம்முடைய நீதியும் தேடுங்கள், பிறகு இவையெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படியே நம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. அநேக அற்புதங்கள் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இன்றும் கூட எங்களுக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வீராக. ஆச்சரியப்படும்படியான எண்ணி முடியாத அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். இன்றைய உம்முடைய மகத்துவத்தை புரிந்து கொள்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். நீர் செய்கிறதை இந்த உலகம் கண்டு வியக்கும்படியா, எங்களிலே நீ செய்கிற கிரியைகளை எங்கள் ஜனத்தார் கண்டு வியக்கும்படியாய், அநேகர் கண்டு வியப்படும்படியாய் கர்த்தர் அற்புதம் இன்றையும் செய்வீராக. நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். கடந்த இரவு முழுவதும் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்தீரப்பா. பகல் முழுவதும் எங்களை காத்திரதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளும் அப்படியே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல், திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே என்ற பாடலை நாம் பாடுவோம். திருப்பாதம் நம்பி வந்தேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். என்னை நோக்கி கூப்பிடு என்றீர், இன்னல் துன்ப நேரத்திலும். கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும். என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும். உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே.
திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. கைகளை உயர்த்தி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயர்த்தி மோசே போல, ஆண்டவரே, இந்த அமலேக்கர்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், இந்த சூழ்நிலையை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும், அதற்கும் அது ஒத்தாசை வேண்டும். ஆண்டவரே, நீர்தான் அந்த பலனையும் அந்த சத்துவத்தையும் அந்த ஆரோக்கியத்தையும் அந்த பலனையும் நீர் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்க முடியும். எல்லாரும் கைகளை உயர்த்தி வீடுகளில் முடிந்த 2 கரங்களை உயர்த்தி பரலோகத்தை நேராக நீட்டி, எனக்கு தாசை வரும் பர்வதமே என்று கூப்பிடுங்க, யெகோவா ஈரே என்று கூப்பிடுங்க. உடைய பரலோகத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. தாசை வரட்டும் ஆண்டவரே, தாசை வரட்டும் அப்பா. நன்மையான ஈவு, பூரணமான வரம் பரத்திலிருந்து வரும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. வரட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் வாய்க்காமல் போகும்படி செய்வீராக. எங்கள் எதிராளிகளையும் ஆண்டவரே நீர் ரட்சித்து எங்களுக்கு ஆதரவாக இருக்க பண்ணுவீராக. அப்படி செய்ய போகிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பலவீனத்தோடு கூட கை கூட உயர்த்த முடியாம, நிற்க முடியாம, ஜெபிக்க முடியாம, படுக்கையிலே படுத்துக்கொண்டு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை வீட்டுக்குள்ள பிரவேசிங்க ஆண்டவரே. அவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். அவர்களுக்காக நாங்கள் கைகளை உயர்த்துகிறோம். ஒரு குடும்பமாக கைகளை உயர்த்துகிறோம். யாரால முடியாம வேதனையோட, ஓ இந்த கஷ்டம், இந்த கவலை, இந்த கண்ணீர் எப்பொழுது மாறும் என்று காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வேளையில ஒரு பலனை கொடுப்பீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற செய்தி, அது லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தின் வழியாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அதில் 43ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 9ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். நேற்று பார்த்தோம், கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இன்று அப்பொழுது எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையிலே. இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் தொடர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். காரணம் உண்டு. நம்முடைய வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை ஆண்டவர் இன்று செய்ய போகிறார். ஆமென். பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அல்லேலூயா. பிரமிக்கத்தக்க ஆச்சரியம், எல்லாரும் பிரமிக்கத்தக்க ஆச்சரியத்தை வேலை செய்கிற ஸ்தலத்தில், ஊழியம் செய்கிற இடத்துல, இனத்தாரிடத்தில், உங்கள் சொந்த ஜனங்கள் மத்தியில், சபையின் மத்தியில் அவர் மகத்துவத்தை அவர் காண்பிக்க போகிறார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். நீங்க வீட்டில் லூக்கா 9ஆம் அதிகாரமும் மார்க் 9ஆம் அதிகாரமும் இணைத்து இந்த அற்புதத்தை நீங்க வாசித்து பாருங்க. அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்.
நான் மார்க்கு 9ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்றேன். என்னோடு கூட நீங்களும் திருப்பிக் கொள்ளுங்க. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்போது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அவன் நிலைமை இப்போ சொல்றேன் பாருங்க. அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது, நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். ஒரு வாலிப பிள்ளைய ஆண்டவரிடத்தில் ஒரு தகப்பன் கொண்டு வருகிறான். பிரியமானவர்களே, இன்றும் கூட பிள்ளைகளுக்காக அழுகிற, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஆவலாய் முன்னேற்றத்துக்காக காத்திருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் கொடுக்கிற செய்தி என்று அவன் கொண்டு வந்தான். கொண்டு வந்தவன அவன் சொல்லுகிறான், நான் சீஷரிடத்திலே கொண்டு வந்தேன், அவர்களாலே கூடாமல் போயிற்று, அதை துரத்துவிட கூடாமல் போயிற்று. இப்ப ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறார். 21ஆம் வசனம். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். எவ்வளவு காலமா இது இருக்குன்னு கேட்டார். இது வேப்பாக இருக்குல்ல. 18 வருஷம் கூனியா இருந்த அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியை கொண்ட இந்த மகளை குணமாக்க வேண்டியதில்லையா என்று கேட்டார். எக்ஸாக்டா 18 இயர்ஸ் என்று சொன்னார். 38 வருஷம் படுத்திருந்தவனை பார்த்து சொன்னார், இவன் வெகு காலமாய் வாத்தியாசன் என்று அறிந்து அவனை எழும்பி நடக்க வைத்தார். இங்க எங்க தகப்பனை பார்த்து கேட்கிறாரு, இது எது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று? உங்களிடத்துல கூட ஆண்டவர் என்னிடத்துல கேட்கிறார், இந்த பிரச்சனை எவ்வளவு காலமா இருக்கு? அவருக்கு தெரியும், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனாலும் அவர் கேட்கிறார், இது எத்தனை காலமாய், எவ்வளவு காலமாய் இது இவனுக்கு உண்டாகி இருக்கிறது? இந்த அலக்கழிப்பு, இந்த பற்கடிப்பு, இந்த அழுகை, இந்த வேதனை, இந்த துன்பம், நுரைத்தள்ளி விழுகிற சம்பவம், இது எத்தனை காலமா இருக்கு? ஒருவேளை நாமோ வேதனையின் மத்தியில எத்தனை ஆண்டுகள் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற, எவ்வளவு காலமாய், எவ்வளவு காலமாய்? அதனுடைய அர்த்தம் என்னன்னா, பாவனி எவ்வளோ காலமா அந்த பிள்ளைக்காக நீ வேதனை அனுபவித்தாய் என்று அறிந்து கொள்ளும்படியாய். எவ்வளவு காலம்? நாம கூட பல நேரங்களிலே வேதனையிலே சொல்லுவோம், எத்தனை காலம் ஆண்டவரே, எத்தனை காலம், எத்தனை காலம் ஆண்டவரே, உங்களுக்கு இது தெரியாதா? எவ்வளவு காலமா நான் கஷ்டப்படுறேன், உங்களுக்கு இது தெரியாதா? அதுக்கு ஒரே ஒரு பதிலே தான் இந்த வேதாகமத்தில் இருக்கு. இதுவரைக்கும் எப்படியோ, ஒருவேளை இதுவரைக்கும் வேதனை, இதுவரைக்கும் துன்பம், இதுவரைக்கும் வியாகுலம், இதுவரைக்கும் கண்ணீர், இதுவரைக்கும் கடன், இதுவரைக்கும் பிரச்சனைகள். ஆனால் இனிமேல் என்னிடத்தில் கொண்டு வந்துட்டல, இன்று முதல் ஆண்டோடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை இது. காலையில் ரேமாவை போல
இனி இது முதல் இன்று முதல் தேவ மகிமைய மகத்துவத்தை நீ காண்பாய். ஆமென். இது முதல் இனிமேல் தேவனுடைய மகத்துவத்தை பார்த்து நீ ஆச்சரியப்படும்படி, ஒருவேளை 10 வருஷம், 12 வருஷம், 18 வருஷம், 38 வருஷம், 40 வருஷம், எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இனி ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்த நிமிடம் முதற்கொண்டு இனிமேல் இன்று முதல் கர்த்தர் உங்களை சந்தோஷிப்பிக்க அவர் போகிறார். அவனுடைய ஜெபத்தை கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். 22ஆம் வசனத்துல அவன் சொல்றான், இவனை கொல்லும்படி அநேகர தரம் அது தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நம்ம கூட வசனம் சொல்லுகிறது, தீயிலும் தண்ணீரிலும் நாங்கள் கடந்து போனோம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான். அவன் சொல்றான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். பிரியமானவர்களே, விரக்தியின் விளிம்பில் இருக்கிறவர்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, ஏதாகிலும் செய்ய முடியுமா, ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். பல வழிகளை நாம் இந்த வார்த்தையை எக்ஸாக்டா அந்த வார்த்தையை உமால செய்யக்கூடுமானால் நம்ம சொல்லியிருக்கிறோம். உமாலை செய்யக்கூடுமானால். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம். சீஷரிடத்தில் கொண்டு வந்தான். சீஷர்கள் முயற்சி செய்தார்கள், ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனுடைய விரக்தியின் வடிவாக தான் அவன் சொல்றான், ஏதாகிலும் செய்யக்கூடுமானால். பிரியமான, நம்ம வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை மாத்திரம், கூடுமானால் என்ற வார்த்தை ஆண்டவரிடத்தில் நாம இனிமேல் பயன்படுத்தவே வேண்டாம். ஒருவேளை அப்படி நம்ம சொல்லியிருந்தா நம்ம இப்பொழுதே மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. அநேக தரம் சோர்வினாலே, வேதனை மிகுதியினாலே, விரக்தியினாலே, தாமதத்தினாலே மழைதான் செய்யக்கூடுமானான்னு சொல்லிட்டோம். ஆண்டவரே, எங்களை மன்னிச்சிருங்க. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம், ரீசன் உண்டு. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். நீ முன்னமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். உம்மிடத்தில் அந்த வார்த்தை தவறா சொல்லிட்டோம். ஏனென்றால் ஆண்டவர் அவனுக்கு அதை எடுத்து காண்பிக்கிறார். என் மனதிறங்கி எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொன்ன பொழுது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்றார். அப்போ நம்ம குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்னன்னா, பிள்ளைகள் மனம் திரும்பாம, நம்முடைய குடும்பத்தில் கடன், வியாதி, சுமை, போராட்டங்கள், இவைகளுக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசமே என்று சொன்னா அது மிகையாகாது. ஆனாலும் அதுதான் காரணமாக இருக்கும் என்பதல்ல, வேறு பல காரணங்களும் உண்டு. அதுல முக்கியமான காரணம் அவிசுவாசம். ஆண்டவர் அதை எடுத்து காண்பித்து சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவன் கூடுமானால் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தால் உனக்கு எல்லாம் கூடும் என்றார். இன்றைக்கு கூட அன்புள்ள தெய்வ பிள்ளைகளே, உங்களே என்னைய பார்த்து ஆண்டவர் சொல்கிற அந்த வார்த்தை இதுதான். நீங்க விசுவாசித்தா தேவ மகிமைய, மகத்துவத்தை, ஆச்சரியத்தை நீ காண்பாய். திரும்ப அந்த லூக்கா அதே அதிகாரத்தில் நான் எடுத்துக்கொள்கிறேன். நீ விசுவாசித்தா தேவ மகிமைய, மகத்துவத்தை, ஆச்சரியத்தை நீ காண்பாய். எவ்வளவு காலம் நான் இதை பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும், எவ்வளவு காலம் நான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும், கர்த்தருடைய வார்த்தை இதுதான். நீ விசுவாசித்தா இன்றே, இனிமேல், இப்பொழுதே தேவ மகிமையை நீங்க காண்பீர்கள். இப்போ அவன் ஜெபம் பண்றான். என்ன ஜெபம் பண்றான்? 2-3 வார்த்தைகளை. ஒன்று, என் மகனை என் விசுவாசம்
என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். முதல்ல என் மகனை கடாட்சித்தருளும். ரெண்டாவது, மூணாவது, கண்ணீரோடு ஜெபித்தான். என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யும், என் மகனை கடாட்சித்தருளும், கண்ணீரோடு ஜெபம் பண்ணும். ஆண்டவர் அதை கண்டு, ஆண்டவர் அவனை கண்டு, அப்பொழுது இனி, அந்த வார்த்தை பார்த்தீங்களா 25ஆம் வசனத்தில், நான் இனின்னு சொல்லிட்டு இருந்தல, அந்த வார்த்தையை பாருங்க. அப்போது ஜன கூட்டத்தில் ஓடி வருகிற இயேசு கண்டு, ஜனம் கூட்டம் ஓடி வருகிற இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விற்று புறப்பட்டு போ. இனி எவ்வளவு காலம்? இனி இவனுக்குள்ளே போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று சொல்லி அதை அகற்றினார். காற்றையும் கடலையும் அதற்றினான், அசுத்த ஆவியையும் அதற்றினான். உடனே அவன் செத்தவனை போல அவன் விழுந்தான். அநேகர் பார்க்கிற அளவுக்கு அவன் விழுந்தான். அதே மாதிரி எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அநேகர் பார்க்கத்தக்கதாக செத்தவனை போல விழுந்தான். சோர்ந்து போனா, பல்ல கடைச்சி நுரை தள்ளி கசக்கி அவனை பிழிந்தது. அதே போல அவன் இறுதியாகி இப்போ செத்தவனை போல அவன் விழுந்து போனான். 27ஆம் வசனம், இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்து இருந்தான். இயேசு கரத்தை பிடிச்ச ஆவி பிடித்திருந்தவனை இப்ப கர்த்தர் அதை விரட்டி கர்த்தர் அவன் கையை பிடித்தார். உயிருள்ளவனாய் நீங்க பாருங்க, லூக்கால அவன் தகப்பனிடத்துல திரும்பவும் அவன் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில் அவன் தகப்பனிடத்திலேயே அவனை கொடுத்தார். பாருங்க 42ஆம் வசனத்தில், அவன் சமீபித்து வருகையிலே பிசாசு அவனை கீழே தள்ளி அலக்கடித்தது. இயேசு அந்த அசுத்தாவை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்புவித்தார். இதனாலே எல்லாரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்ம வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை, நம்ம பிள்ளைகளின் வாழ்க்கையை அவர் கரத்தில் கொடுப்போம். அவர் கரத்தில் கொடுத்தா அவர் மகத்துவத்தை காணும்படி செய்வார். அது மரணமே ஆனாலும் அதிலிருந்து ஜீவனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஒரே ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 40ஆம் அதிகாரம் சோர்ந்து 29ஆம் வசனத்திலிருந்து, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி வீழ்வார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபெல் அடைந்து கழுகுகளைப் போல சற்றில் அடித்து எழும்புவார்கள். அவர் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தகப்பனை போல தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த சமூகத்தில் கண்ணீரோடு வந்திருக்கிறோம். முழங்கால் படிக்கிட்டு இப்படி பாதத்தில் விழுந்து, ஐயா என் மகனை கடாட்சித்தரலும், என் மகளை கடாட்சித்தரலும், திருமணம் நடக்கலையே, குழந்தை பேர் இல்லையே என்று கண்ணீரோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். என் பிள்ளை ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை அடிக்ஷன்ல இருக்கிறானே, வியாதியில இருக்கிறாங்களே, என் குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், எங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவம், கசக்கி பிழிகிற அனுபவம், சோர்ந்து போகிற அனுபவம், எல்லாமே தப்பா நடக்குது ஆண்டவரே.
வாழ்கிற வாழ்க்கை கசந்து போயிருக்கு ஆண்டவரே. சந்தோஷமே இல்லப்பா. நாங்க சிரிச்சு சந்தோஷமா வாழ்ந்து பல வருஷங்கள் ஆயிற்று. ஆண்டவர் கேட்பார், எத்தனை காலம், எவ்வளவு காலம்? சிறு வயது தொடங்கி ஆண்டவரே, உமக்கு தெரியாதது ஒன்றும் இல்லப்பா. எல்லாம் உமக்கு வெளியரங்கமா இருக்கிறது. என் சிறு வயது தொடங்கி பாடுதான். என் கணவனாலே பாடு, என் மனைவியினாலே பாடு, என் பிள்ளைகளாலே பாடு, என் வேலை தளத்திலே பாடு. வேதனை அப்பா, வேதனை. தினம் தினம் மறித்து மறித்து பிழைக்கிறேன். செத்தவனை போல விழுந்தான். இதுதான் எங்க வாழ்க்கையப்பா. ஆவி பிடித்திருக்கு, அசுத்த ஆவி பிடித்திருக்கிறது என்று கலங்குகிற அநேகர் உண்டப்பா. இந்த வேளையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். உமக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே. இந்த வேளையிலும் கூட அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களை பார்த்து நீ விசுவாசித்தா எல்லாம் கூடும். நீங்க கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே, தகப்பனே, என் அவிசுவாசம் நீங்க எனக்கு உதவி செய்ய. முதலாவது நம்முடைய அவிசுவாசம் இயேசுவை குறித்து ஒரு நல்ல புரிதல், என் ஆண்டவரை கர்த்தரை குறித்ததான ஒரு புரிதல், பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான ஒரு புரிதல் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யும். உம்மாலேதான் செய்யக்கூடும், உம்மாலேதான் ஆகும். நீ சொல்லாகும், நீ கட்டளையிட நிற்கும். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மாலே ஆகும் சொல்லுங்க, உம்மாலே ஆகும் சொல்லுங்க. என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யும் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வழியில அப்படி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இப்பொழுதே, இனி இனி இந்த காலை பொழுது, இந்த 5:30 மணியில் 6 மணிக்குள்ளாக கர்த்தர் செய்கிற காரியம் இனி, இப்பொழுது, இன்று முதல். ஓ, நீ எவ்வளவு கால கஷ்டப்பட்டேயோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கிற. முடிந்தது என்று நினைத்து கொண்டிருந்த நீல கர்த்தர் எனக்கு ஒரு ஆரம்பத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்துகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அவன் உயிர் தெழுந்தான். கர்த்தர் அவனை எழும்ப பண்ணினார். அவன் கரம் பிடிச்சு தூக்கி விட்டார். தன் தகப்பனிடத்தில் அவனை கொண்டு போய் கொடுத்தார். நாமும் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய குழப்பங்களை, நம்முடைய மன வருத்தங்களை, சஞ்சலங்களை, குழந்தையின்மைய, வேலையின்மைய, கடனை, வியாதிய, இருதயத்தை, சிறுநீரகத்தை, கணையத்தை, எலும்புகளை, தசைகளை ஒவ்வொன்றும் ஆண்டவர் கருத்தில் கொடுப்போம். அவங்க என்ன பிரச்சனாலும் ஆண்டவர் கருத்தில் கொடுங்க. அவனை தேடி வந்தான், கண்ணீரோட கொடுத்தான், சந்தோஷத்தோடு திரும்பி போனான். அவன் வந்தபடியே அவன் திரும்பி போகல. அந்த அசுத்தாவி நீங்கினவனாய் திரும்பி போனான். எல்லாரும், அநேகர் ஓடி வந்தாங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவ மகிமையை அவள் கண்டார்கள். நம்மளை பார்த்து கூட ஆண்டவர் ஆச்சரியப்பட வைப்பார். ஆண்டவர் அப்படி செய்பவர் கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த அநேகர் உள்ளங்களை தொட்டிருக்கிறேன், அநேக தகப்பனை தொட்டிருக்கிறேன், அநேக தாயை தொட்டிருக்கிறேன், அநேக கர்ப்பங்களை தொட்டிருக்கிறேன், அநேக கட்டிகள் மறைந்திருக்கின்றன, அநேகருடைய கேன்சர்கள் இயேசுவின் நாமத்திலே கேன்சலாய் போயிருக்கிறது. அநேகருடைய எலும்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. அவங்க இனிமேல் பழைய மாதிரி அல்ல. இனி அவர்கள் ஆண்டவர் கைகளில் இருக்கிறார்கள். ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிட. ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த அநேகரோடு பேசினதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகரை விடுதலை ஆக்கினதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருக்கு சுகம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம். அநேகருடைய கண்ணீரை துடைத்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம்.
ஆனந்த களிப்பாய் மாற்றினே அதுக்காய் ஸ்தோத்திரம். அனைவருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு பண்ணினே அதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை சால்வ் பண்ண முடியாத எல்லாவற்றையும் கர்த்தர் இன்று சால்வ் பண்ணிவிட்டு அதுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படி செய்த கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. God bless you.